அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பில் கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டி, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நிக்கமர நிறைந்துள்ளன. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாட மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன் மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைவைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக
நமது தளத்தின் 1064வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் எழுமின் என்கின்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். எழுமின் என்கின்ற வார்த்தைக்கு அறியாமையிலிருந்து எழுந்திருங்கள் என்கின்ற பொருளை மையப்படுத்தியதாக இந்த வார்த்தை அமைந்துள்ளது. சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய வார்த்தையில் இந்த வார்த்தை அவர் குறிப்பிடக்கூடிய எழுமின் விழுமின் என்கின்ற அந்த வார்த்தைக்குரிய பதமாக அறியாமையிலிருந்து எழுந்திருங்கள், உங்கள் லட்சியத்தை நோக்கி விழிப்போடு செயல்படுங்கள் என்கின்ற மைய பொருளை, மைய சிந்தனையை இந்த வார சிந்தனை களமாக எடுத்துள்ளோம். அதில் இன்று எஸ்ராவின் தேர்ந்தெடுத்த 100 சிறுகதைகள் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி வழக்கறிஞர் சுபாஸ்ரீ அவர்கள் அற்புதமான சிறப்புரையை இன்று நம்மிடையே வழங்குவதற்காக இணைந்துள்ளார். செழுமையான கருத்துக்களை எளிமையான வகையில் நமக்கு சென்று சேர்ப்பிக்கும் வகையில் வழங்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த அன்பு சகோதரி அவர்கள் இன்று நம்மிடையே ஒரு சிறந்த புத்தகத்தின் சாராம்சத்தினை பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள வழக்கறிஞர் சுபஸ்ரீ அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை எழுமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் எஸ்ராவின் தேர்ந்தெடுத்த 100 சிறுகதைகள் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்தி ஆழப்படுத்தி அழகூட்டுவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எழுதிய தேர்ந்தெடுத்த 100 சிறுகதைகள் என்னும் புத்தகத்திற்கான ஒரு சிறப்புரையை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த சரித்திரம் படைப்போம் என்னும் இந்த அழகான ஒரு தளத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய இந்த சிறப்புரையை தொடங்குகிறேன் ஐயா. அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பற்றி கூற வேண்டுமென்றால், அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு பல்வேறு நாடுகளுடைய ஒரு புதினங்களாகட்டும், சிறுகதைகளாகட்டும், நாவல்களாகட்டும், அதாவது ஒரு தமிழில் இருக்கிறோம், ஒரு தமிழை பற்றி தமிழ் படைப்பு சார்ந்த விஷயங்களை எடுத்து மக்களுக்காக கொடுக்கின்ற ஒரு நபர் என்று மட்டுமல்லாமல், பல்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய புதினங்களாகட்டும், சிறுகதைகளாகட்டும், நாவல்கள் ஆகட்டும் என இந்த மொழியை சார்ந்தது மட்டுமல்லாமல் பல்வேறு மொழிகளில் பல நாடுகளில் கூறப்பட்ட, பல்வேறு அறிஞர்களின் மூலமாக கூறப்பட்ட
பல்வேறு விஷயங்களையும் தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு நபராகவே எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் ஒரு கவிதையை எழுதுகிறார் என்றால் அவர் அந்த இடத்திற்கே சென்று அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஆராய்ந்து அதற்கு பின்பாக அவருடைய கவிதைகள் அமையும். அதை நான் பல்வேறு கவிதைகளை அவருடைய புத்தகங்களை வாசிக்கும் போது நான் தெரிஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இதையே நாங்க ஒரு டிஸ்கஷனாவே நடத்தியிருக்கோம். நான், என்னுடைய நண்பர்கள், வகுப்பு தோழிகள் எல்லாம் சேர்ந்து இந்த எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்மளே அந்த இடத்துக்கு போன மாதிரியான ஒரு உணர்வை தருது அப்படின்னா, ஐயா அந்த கவிதையோ ஒரு சிறுகதையோ எழுதுறாரு அப்படின்னா ஒரு கற்பனை மட்டும் இல்லாமல் அந்த இடத்திற்கே சென்று அதனை தன்னுடைய உணர்வால அந்த காற்றையும் சுவாசிச்சு அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தன்னுள் உணர்ந்து எழுதக்கூடிய ஒரு கவிஞராகவும் ஒரு எழுத்தாளராகவுமே தான் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு 100 சிறுகதைகள் இருக்கு. இந்த 100 சிறுகதைகளுமே ஐயா எழுதுனதா அப்படின்னு கேட்டா இல்ல. பல்வேறு கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எழுதிய 100 சிறுகதைகள்ல ஐயா 100 சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து அவர் படித்து அவருக்கு எது மிகவும் பிடித்தமான சிறுகதைகளாக இருந்திருக்கோ அதுல 100 அவர் தேர்ந்தெடுத்து ஒரு தொகுப்பா தொகுத்து வழங்கிய இந்த புத்தகம் தான் தேர்ந்தெடுத்த 100 சிறுகதைகள். ஆக என்ன அப்படின்னா இந்த புத்தகம் அவரா எழுதுனது இல்ல, நிறைய புத்தகங்களை படித்துட்டு அதுல ஒரு 100 புத்தகங்களை அவரா சூஸ் பண்ணி இதெல்லாம் எனக்கு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் தான் தேர்ந்தெடுத்த 100 சிறுகதைகள் பாகம் 2. இதுல பல்வேறு கவிஞர்களுடைய புத்தகங்களை ஐயா எழுதியிருக்காங்க, தொகுத்திருக்காங்க. இதுல நிறைய சிறுகதைகள் இருக்கு. மேபல் தஞ்சை பிரகாஷ் அவர்கள் எழுதிய மேபல் என்னும் ஒரு சிறுகதை, தாளியில் பூசூடியவர்கள் அப்படின்ற பா ஜெயப்பிரகாசம் எழுதிய ஒரு சிறுகதை, பாயசம் அப்படின்ற ஒரு சிறுகதை தி ஜானகிராமன் எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 100 சிறுகதைகள் இருக்கு. ஒவ்வொன்றையும் நான் சொல்லிட்டே இருந்தா இதுலயே நேரம் போயிடும். குறிப்பிட்ட சிலவற்றை சொல்லிட்டு நான் படித்த எனக்கு பிடித்த சிறுகதைகள்ல இருக்கக்கூடிய முக்கியமா எனக்கு பிடித்ததை நான் உங்களோடய பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். முள் அப்படின்ற சாரு நிவேதிதா அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை இருக்கு. சாசனம் அப்படின்ற ஒரு சிறுகதை கந்தர்வன் ஐயா அவர்கள் எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு மிகவும் பிடித்த அன்பளிப்பு அப்படின்ற ஒரு கவிதை ஒரு சிறுகதையை கு அழகிரிசாமி ஐயா அவர்கள் எழுதியிருந்தாங்க. அப்பாவின் வேஷ்டி அப்படின்ற ஒரு சிறுகதையை பிரபஞ்சன் எழுதியிருப்பாங்க. சோ அதையும் சேர்த்து ஐயா தொகுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு இது இருக்கு. சிறுமி கொண்டு வந்த மலர், நீர் விளையாட்டு, நுகம், நீர்மை, ஆண்மை. ஆண்மை எஸ் பொன்னுத்துரை அவர்கள் சிறுகதை எழுதியிருப்பாங்க. இந்த சிறுகதை வனம்மாள், பஞ்சத்து ஆண்டி, சாசனம். இந்த சாசனம் தான் கந்தர்வன் ஐயா எழுதுனதா நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி 100 சிறுகதைகளை படித்து இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாவும் மக்களுக்கு இன்னும் நம்ம எடுத்து கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில ஐயா தொகுத்து இந்த மாதிரி வழங்கியிருக்கிறதுக்கு நம்ம அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு சிறுகதையுமே படிக்க அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பு சிறுகதையை பத்தி நான் உங்ககிட்ட என்னுடைய உணர்ச்சி நான் படிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றத நான் ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் முதல் சிறுகதையா அன்பளிப்பு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இத கு அழகிரிசாமி ஐயா எழுதியிருப்பாங்க. இந்த சிறுகதையில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதா அதாவது கேரக்டர்ஸ் நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு மாமா. அவருக்கு பேர் சொல்ல மாமா அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாரு கு அழகிரிசாமி. இதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்க. பிருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருவாங்க, சித்ரா, சாரங்கன், சுந்தரராஜன், இந்த மாதிரி சில சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. நம்ம முன்னாடி கேரக்டர்ஸ் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளார போலாம்.
சோ இந்த பக்கத்து வீட்டு மாமா யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாரும் ஐஸ் வாங்கி கொடுத்த மாமாவோ, இல்ல சாக்லேட்டோ, இல்ல வம்பிழுக்கிற, அதாவது நம்ம பக்கத்து வீட்ல ஒரு மாமா இருக்காருனாலே அவரை பார்த்து பயந்து அப்படி இருப்போமா, அந்த மாதிரியான மாமா இல்ல. இவர் யாரு அப்படின்னா அறிவை ஊட்டின ஒரு மாமா. இது படிக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாவும், இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யாரும் இல்லாம போயிட்டாங்களேன்ற மாதிரி எனக்கும் ஒரு ஏக்கமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாமா எதுக்காக அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ விருப்பமா இருக்காரு அப்படின்னா, அந்த மாமா வந்து ஒரு ரொம்ப பெரிய வயசுல இருக்கக்கூடிய ஒரு மாமா இல்ல. கல்யாணம் ஆகாத ஒரு 26 வயது மதிப்பிருக்கக்கூடிய ஒரு பையன். அந்த மாமாவும் அவருடைய அம்மாவும் அந்த வீட்ல இருக்காங்க. பக்கத்து வீட்ல வந்து சித்ரா, சுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி 2 சின்ன பசங்க இருக்காங்க. அந்த சித்ரா வந்து 9 வயதுடைய ஒரு பொண்ணு. அந்த பையன் வந்து ஒரு 13 வயது மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பையன். அவன் மட்டும் இல்லாம அவனுடைய நண்பர்கள், அந்த பொண்ணுடைய தோழிகள் எல்லாருமே வந்து இந்த மாமா வீட்டுக்கு அடிக்கடி வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அந்த மாமா வந்து ஒரு பத்திரிகையில வந்து பணிபுரிந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் பத்திரிகையில பணிபுரிதன் காரணமாக பல்வேறு புத்தகங்கள், சிறு சிறு நாவல்கள், குட்டி குட்டி ஸ்டோரிகள், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான புத்தகங்கள் அவருடைய வீட்டுல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிள்ளைங்களாம் வந்து அவர்கிட்ட வரும்பொழுது, அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது நிறைய புத்தகங்களை வந்து வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த மாமா வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதனாலேயே இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மாமா மேல ரொம்ப அன்பு ஜாஸ்தி. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இல்ல சனிக்கிழமை நைட்டே வந்து அந்த மாமா வீட்டுக்கு வந்து எப்பயும் அந்த மாமா வீட்டுல இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து போட்டு படிச்சு, அவர் கூட உரையாடி, இந்த மாதிரி நேரத்தை வந்து போக்குறது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமா இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு காலகட்டத்துல குழந்தைகள் புத்தகம் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. எனக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டு பிள்ளைங்கலாம் இன்னைக்கும் போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கதை நம்ம வந்து அன்றாடம் பாக்குறோம். அந்த மாதிரி இல்லாம இந்த சிறுகதை படிக்கும் பொழுது எனக்கே வந்து பெரிய ஆச்சரியமாவும், இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கதைக்குள்ளார போலாம். இந்த மாதிரி தினந்தோறும் இந்த பிள்ளைங்க வந்து மாமா வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரியே தான் இருந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் காலையில வந்து முடித்து, அதாவது சனிக்கிழமை இரவு முடித்து ஞாயிற்றுக்கிழமை காலை விடியுது. விடியும் பொழுதும் மாமா தூங்கிட்டே இருக்காரு. அப்போ மாமாவோட முதுகுல வந்து ஒரு பெரிய ஒரு அடி விழுகுது. என்னடா அது இவ்ளோ பெரிய அடியா இருக்கேன்னு மாமா வந்து திரும்பும் பொழுது, அந்த அடிப்பட்ட அந்த வலியை காட்டிலும் சத்தம் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இப்படி ஒரு சத்தமான திரும்பும் பொழுது, அந்த பக்கத்து வீடு பையன் இருக்கானே, அவன் பேர் என்ன சொன்னேன்னா சுந்தரராஜன். அவன் வந்து சிரித்துக்கொண்டே முதுகு பின்னால நின்னுட்டு இருக்கான். என்ன மாமா, தூங்கு மூஞ்சி மாமா நீங்க, இன்னைக்கு மணி என்ன ஆகுது, இன்னமும் நீங்க தூங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் அடிச்சுட்டு பின்னாடி நிக்கிறான். மாமா வந்து கண்ண சுருங்கிய ஒரு இதோட லைட்டா முழிச்சு பாக்குறாரு. தலைமாட்டிலேயே அந்த பொண்ணு நிக்கிறா. அவ பேரு பிருந்தா. அவ வந்து சிரிச்சுக்கிட்டே தூங்கு மூஞ்சி மாமா, தூங்கு மூஞ்சி மாமான்னு ஒரு குரல்ல பல்வேறு குரல்கள், சித்ரா, சாரங்கன், சுந்தரராஜன், பிருந்தா என பல்வேறு சின்ன சின்ன பசங்கெல்லாம் வந்து நின்னுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவரை பார்த்து. மாமாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெக்கமாயிடுச்சு. ஐயோ, நம்மளை பார்த்து சின்ன சின்ன பசங்கெல்லாம் இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு டயர்டோட எந்திரிச்சு வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மாமா, இந்த வாட்டி நீங்க என்ன புக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க எங்களுக்காக படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்க எதுவுமே எடுத்துட்டு வரல இந்த வாரம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னே பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு விரக்தி ஆயிடுது. இன்னும் மாமா நமக்காக இந்த வாட்டி எதுவுமே புத்தகமே எடுத்துட்டு வரலையா, நம்ம என்ன புதுசா படிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களா வந்து வீட்டுக்குள்ள போய் எல்லா அறையிலையும் தேடுறாங்க. பீரோல்ல எல்லாம் திறந்து அந்த பழைய புத்தகங்கள்லாம் அள்ளி கீழே போடுறாங்க. வீடே கொஞ்சம் தலைகீழா மாத்திடுறாங்க. அப்போ இந்த மாமாவுடைய அம்மா வந்து சமையல் அறையில இருந்து எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்துட்டு, என்னப்பா இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்க, ஆஹ் இந்த மாதிரி இடம் கொடுத்து வச்சிருந்த அப்படின்னா நம்மளுடைய வீடே இந்த மாதிரி தலைகீழா மாறிடுச்சு. நீ வந்து கொஞ்சம் கண்டிப்பாவே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. உடனே மாமா சொல்றாங்க, அம்மா இந்த பிள்ளைங்க வந்து இவ்வளவு பாசமா இப்படி வந்து நம்ம வீட்டுல இப்படி உறவாடுறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அந்த அம்மா வந்து என்னடா அது, நம்ம பையன் வந்து இந்த வயசுல ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவன் மனைவி குழந்தைங்களோட இருப்பான்னு பார்த்தா இந்த சின்ன சின்ன பசங்களோட அவனும் சின்ன பிள்ளையா மாறி இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டிட்டு அவங்க பாட்டு சமையலுக்கு போயிடுறாங்க. இன்னமும் இந்த குழந்தைங்களுடைய ஒரு தேடல் வந்து குறையவே இல்ல. மத்த ரூமுக்கு போய் அது எல்லாத்தையும் எடுத்து கீழ போட்டு புத்தகங்கள எடுத்து ஒரு மாரி ஆக்கிடுறாங்க ரூமையே. அப்புறம் மாமா எந்திரிச்சு தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்கிறதுக்கு போயிடுறாரு. அப்படியும் அந்த புள்ளைங்க நிறுத்தல. குளித்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த புள்ளைங்க வந்து அவங்களுடைய தேடல் வந்து குறையவே இல்ல. அதுக்கப்புறம் மாமா அவங்களுடைய தேடல் நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அவர்கிட்டயே இருந்த 2 சிறுகதைகளை எடுத்து அந்த குழந்தைங்கள்ட்ட குடுத்து இத மட்டும் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ இவ்ளோ விஷயம் நடக்கும் பொழுது எல்லா குழந்தைங்களுமே தேடிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் தேடாம மாமா பக்கத்திலேயே அவர் எந்திரிக்கும் போது மாமா பக்கத்திலேயே அமைதியா அப்படியே உட்கார்ந்துருக்கான். அவர் பேசும்போது எந்திரிச்சு நின்னுட்டு அமைதியா அவரையே பார்த்துட்டே இருக்கான். அவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கதையோட கதாநாயகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவன் யாரு அப்படின்னா இவன் தான் சாரங்கன். இந்த பையன் எப்படின்னா இவனும் வந்து மாமாவுக்கு மேல ஒரு அன்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இவன் வந்து இந்த மாமாவுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தக்கூடிய அந்த சித்ரா பிருந்தா அந்த பையன் சுந்தரராஜன் சொன்னேன்ல அந்த சுந்தரராஜனுடைய நன் பள்ளி தோழன். அவன் தான் வந்து சாரங்கன். ஆனா இவன் ரொம்ப அமைதியான பையன். மாமா சொல்ற பேச்சுக்கு மறு பேச்சு கேட்காத பையன். அவர் குடுக்குற புத்தகத்தை வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட வேற ஏதாவது கேட்காம அதை மட்டும் படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு அமைதியான ஒரு பையன். இந்த பையன் வந்து இருக்கான். இவன் தான் வந்து கதாநாயகன். கதையோட மாமா கதாநாயகனா இருந்தாலும் இந்த பையன் தான் கதாநாயகனா எனக்கு தோணுனான் இந்த சிறுகதையை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நாட்கள் வந்து கடந்துருது. பிள்ளைங்கலாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையுமே வருது. அப்போ வரும்பொழுது எல்லா பிள்ளைங்களும் வராங்க. ஆனா பிருந்தா அப்படின்ற அந்த பொண்ணு மட்டும் வரவே இல்ல. ஏன் பிருந்தா வரல அப்படின்னு சொல்லி மாமா மத்த பிள்ளைங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து 3 நாட்களாக வந்து அந்த பிருந்தா வரதே கிடையாது. அப்போ வந்து மாமா என்ன அந்த பொண்ணுக்கு இவ்வளவு ஜுரம் இருக்கா, ஏன் வரதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பிருந்தாவினுடைய வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு நபர் வந்து அவருடைய மாமாவோட வீட்டின் வாசல் வழியா நகரும் பொழுது அவரை கூப்பிட்டு கேக்குறாரு. உண்மையா பிருந்தாக்கு இன்னும் ஜுரம் சரியாகலையா, எப்ப வருவா அப்படின்னு கேட்கும் பொழுது இன்னும் சரியாகவே இல்லையா, இன்னும் உடம்பு ரொம்ப சூடாதான் இருக்கு, ஆஸ்பத்திரியில பார்த்தாலும் சரியாகிறதே கிடையாது, பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறத நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அது மட்டும் இல்லாம அவர்ட்ட பேசும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் எப்ப பார்த்தாலும் பாப்பா ஏதோ புத்தகம், மாமா மாமான்னு உளறிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றத கேட்ட உடனே வந்து மாமாவுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ! நம்ம இந்த புத்தகத்த வந்து அவ உளர்ற அளவுக்கு அவ்ளோ பாசமாவும், அவ்ளோ ஒரு மன திருப்தியாவும் படிச்சிருந்திருப்பாளோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோணுன உடனே வீட்டுக்குள்ள டக்குன்னு மாமா போயிட்டு சட்டைய எடுத்து போட்டுட்டு, பிருந்தாவ பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. அப்போ வந்து அவ அமைதியா படுத்திருக்கா. இவரு போய் அந்த பக்கத்துல அந்த நாற்காலி எடுத்து போட்டு அது பக்கத்துல உட்கார்ந்துட்டு பிருந்தா அப்படின்னு கூப்பிடுறாரு. டக்குன்னு அவ வந்து முழிச்சு பாக்குறா. பார்த்துட்டு அவளுக்கு வந்து கரெக்டா சரியா வந்து அடையாளம் தெரியல அந்த ஜுரத்துல. திரும்ப பிருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்ணை நல்லா விரிச்சு பார்த்துட்டு, மாமா நீங்க வந்துட்டீங்களா மாமா, எனக்கு என்ன புக்கு மாமா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து கேக்குது. இவ்ளோ உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையிலும் அந்த மாமாவை பார்த்த உடனே மாமா வந்திருக்காருன்னா கண்டிப்பா புத்தகம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. என்ன புத்தகம் எடுத்துட்டு வந்தீங்கன்னு டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த பொண்ணு வந்து கேட்டிருக்கா. அதை பார்த்தோன்னே இன்னும் மாமாவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமா ஆனந்தமா இல்லை ஆச்சரியப்படுறதான்னு தெரியாம ரொம்ப வியக்குறாரு அதை பார்த்துட்டு. இல்லம்மா நீ வந்து ரெஸ்ட் எடு, நான் இன்னொரு நாள் வரும்போது உனக்கு இன்னும் நிறைய புத்தகம், புதினம், குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்காரு. அவள்கிட்ட உரையாடிட்டு பேசிட்டு கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது, இல்ல மாமா நீங்க இருங்க, எங்க வீட்லயே கொஞ்ச நேரம் இருங்க, ஏதாவது கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து அவர் விடவே இல்லை. அதுக்கப்புறமாட்டி ஒரு தொடர்ந்து 3 நாட்கள் இதே மாதிரியான ஒரு சீன்ஸ் தான் வந்து ஐயா வந்து இந்த இதுல எழுதியிருப்பாரு. திரும்ப அவங்க போவாங்க. அதுக்கப்புறமாட்டி தொடர்ந்து அந்த மாமாவுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கனாலயோ அந்த அவருக்கு வந்து ஜுரம் சரியாயிடுச்சுன்ற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க இந்த கதைய. அப்போ அவரை பார்த்துட்டு வெளியில வரும் பொழுது இந்த சாரங்கன், இந்த கதையோட ஹீரோ,
அவன் வந்து இருப்பான். அவனுடைய வீடு வந்து இந்த பிருந்தா வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கும். அவன் வந்து மாமாவை பாத்துடுறான். பாத்துட்டு ஜன்னலுக்குள்ள இருந்து வெளியில கூப்பிடுவான், மாமா அப்படின்னு ஒரு சத்தம். அவர் திரும்பி பார்க்கும் பொழுது, யாருடா நம்மள கூப்பிடுறதுன்னு அவர் திரும்பி பார்ப்பாரு. பார்க்கும் பொழுது என்ன பிருந்தா வீட்டுக்கு மட்டும் போறீங்க, எங்க வீட்டுக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுவான். பிருந்தாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதனால பார்க்க போனேன், உங்க வீட்டுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருவாரு அவன்கிட்ட. அதுல இருந்து அவன் ஞாயிற்றுக்கிழமைக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை வந்து மாமா நம்ம வீட்டுக்கு வர போறாங்கன்ற ஒரு ஆர்வத்திலேயே இருப்பான். அதுக்கப்புறமாட்டி அந்த வாரம் ஃபுல்லா ஓடிடும். அந்த அந்த வாரத்தின் கடைசியான அந்த வெள்ளிக்கிழமை அப்போ எல்லா குழந்தைகளும் திரும்ப மாமா வீட்டுக்கு வந்து கூடுறாங்க. ஏன்னா சனி ஞாயிறு விடுமுறை என்பதற்காக. அப்போ ஒவ்வொரு குழந்தையும் வந்து புத்தகத்தை கையில எடுத்து வச்சுட்டு மாமா கிட்ட இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்கஷன் திரும்ப நடக்குது. அப்படிங்கும் போது அந்த மாமாவோட நெருங்கிய பக்கத்து வீட்டு 2 குழந்தைகள் இருப்பாங்களே, சித்ரா அப்புறம் இந்த சுந்தரராஜன். இவங்க மேல மட்டும் மாமாக்கு எப்பயுமே ஒரு தனியான ஒரு அன்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் தான் வந்து முதல்ல மாமாவோட நெருங்கிய பழகுன ஒரு நண்பர்களா இருந்திருக்காங்க. அதனால என்னவோ தெரியல, இந்த கதையில வந்து இந்த மாமாக்கு வந்து அந்த 2 பேர் மேல ஒரு ஃபர்ஸ்ட் முதல் ஒரு நட்பு அப்படின்றனால உள்ளுக்குள்ளேயே, ஆனா எல்லா குழந்தைகளையும் வந்து சமமா தான் நடத்துவாரு. ஆனா அந்த 2 பேர் மேல வந்து ஒரு தனி ஒரு மரியாதை. மரியாதைன்னு இல்லாம ஒரு அன்பு, அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மத்த குழந்தைங்க மேலயும் இயல்பா எப்பயும் போல ஒண்ணாவே தான் நடத்துவாரு. எல்லாருக்கும் ஒண்ணா தான் புத்தகம் கொடுப்பாரு. அது மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 பேருக்கு மட்டும் அப்போ வந்து இந்த வெள்ளிக்கிழமைக்கும் திங்கட்கிழமை வருவது எதுக்காக அப்படின்னா, நியூ இயர் புத்தாண்டு நெருங்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்றனால அந்த குழந்தைங்க இருவருக்கும் வந்து டைரியில வந்து அன்பளிப்பு, மாமாவின் அன்பளிப்பாக இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரை வந்து எழுதி கொடுத்திருப்பார். அத வந்து இந்த ஹீரோ நம்ம சாரங்கன் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் சாரங்கன் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து, வால்ட் விட்மனுடைய புத்தகத்தை எடுத்து, மாமா நான் இந்த புத்தகத்தை எடுத்துக்கட்டுமா, இதை நான் படிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த 9 வயது இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து மாமா கிட்ட கேட்கும் பொழுது மாமா சொல்லுவாரு, உனக்கு இப்ப இதை படித்தா புரியாது சாரங்கா, நீ வந்து எஸ்எஸ்எல்சி தேர்வு வந்து முடிச்சுட்டு வந்து என்கிட்ட கேளு, நான் உடனே இந்த புத்தகத்தை வந்து உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த பையனுக்கு வந்து மூஞ்சே ரொம்ப சோர்வடைஞ்சு சோர்ந்து சரி மாமா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சென்றுடுவான். ஆனா செல்றதுக்கு முன்னாடி வந்து நோட் பண்ணி சொல்லிட்டு போறான், மாமா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமாட்டி சனிக்கிழமை திரும்ப வருவான். வந்துட்டு அந்த வால்ட் விட்மனுடைய புத்தகத்தை எடுத்துக்கிட்டு கையில வச்சிருப்பான். மாமா இதை நான் இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டுமா, இதை நான் படிச்சுட்டு கொடுக்குறேனே அப்படின்னு கேட்டோம். நான் தான் சொன்னனே சாரங்கா, உனக்கு நீ எஸ்எல்சி தேர்வு மட்டும் பாஸ் பண்ணு, நான் உனக்கு இந்த புத்தகத்தை தரேன் அப்படின்னு சொன்னோன்னா அவனுடைய மூஞ்சு ரொம்ப சோர்ந்து ரொம்ப அழுது அந்த மாதிரி ஆயிடுவான். நமக்கு மாமா தர மாட்டேங்கிறாரே, நம்ம படிக்கணும்னு தானே கேட்கிறோன்ற அவனுடைய எண்ணம். ஆனா மாமா வந்து அவருடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையில இவனுக்கு வந்து இப்ப படிச்சா இது புரியாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் தரல. ஆனா அவன் வந்து நினைச்சுக்கிறான், மாமா நமக்கு தராம விட்டுட்டாரே, நம்ம எப்படி இதை படிக்கிறது, நம்ம எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதுற வரையும் நம்ம இன்னும் பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் தான் இதை வாங்க முடியும், அதுக்கு இன்னும் 4-5 வருடம் இருக்கே, அது வரையும் நம்ம எப்படி படிக்காம இருக்க முடியும் அப்படின்னு அவனுக்குள்ளார ஒரு ஏக்கம் வந்து ஏற்பட்டுரும். அப்ப வந்து அழுது நிக்கும் பொழுது மாமா வந்து அதை தர மறுத்துருவார். அழுதாலுமே அவன் வந்து ரொம்ப சோகமா அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் இது வந்து நடக்கிறது வந்து சனிக்கிழமை. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை வந்துடுச்சு. காலை வந்த உடனே காலையிலேயே வந்துடுறான். ஐயோ இவன் திரும்ப வரானே, புத்தகத்தை கேட்கதான் வருவானோ அப்படின்ற ஒரு இதுலயே மாமா இருக்காரு. ஆனா அவன் புத்தகத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. வந்துட்டு மாமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். மாமா வந்து யோசிக்கிறாரு. ஏன்னா ஒரு ஒரு 50 வயது ஒரு 60 வயது இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து அவங்க வீட்டுக்கு போனா கூட அவங்க வீட்டுல உள்ளவங்க நார்மலா எடுத்துப்பாங்க. இதுவே ஒரு சின்ன வயசு, அவர் சின்ன வயசுனா ஒரு 26 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர், கல்யாணம் ஆகாத ஒரு நபர். அவர் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு சின்ன பையன் வந்து அவங்க ஃப்ரெண்டு. அப்படிங்கும் போது நீங்க யோசிச்சுக்கோங்க. அவன் வந்து கூப்பிடுறான் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரி நினைச்சிருவாங்களோன்றது வந்து மாமாவுடைய ஒரு எண்ணம். அதுக்காக மட்டுமே தான் வந்து மாமா வந்து தவிர்த்திருப்பாரு. இல்ல சாரங்கா நான் வரல, நான் வந்து உன்னைய சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரேன் அப்படின்றத வந்து நான் சொன்னேன்.
அங்க வந்தா ஏதாவது நினைச்சிருவாங்களோ, உங்க பேரண்ட்ஸ் ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்றது வந்து எனக்கு தோணிட்டே இருக்கு. நான் வரலப்பா அப்படின்னு சொல்லுவாரு. சாரங்கன் வந்து இல்ல மாமா நீங்க வந்தே ஆகணும், எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னோடனே மாமா வந்து யோசிக்கிறார். நேத்து மாதிரி இவன் வந்து அழுக ஆரம்பிச்சிருவானு புத்தகம் கொடுக்காதனால அப்படின்னு யோசிச்சு சரி இவன் விடமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இரு மனசோட தான் சரி வா உங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி 2 பேரும் நடந்து கைய புடிச்சிட்டு போறாங்க. சாரங்கனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். மாமா நம்ம வீட்டுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ளார போனோனே அவன் கொஞ்சம் ஏழ்மையான ஒரு குடும்பம். வீட்டுக்குள்ள போனோனே கதவெல்லாம் திறந்துட்டு வாங்க மாமா வாங்க மாமான்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் அடைகிறான். ஆர்வம் அடைஞ்சு சேர எடுத்து போடுறான். உட்காருங்க மாமான்னு சொல்றான். மாமா உட்கார்ந்தோன்னே டக்குன்னு அவன் வந்து சமையல் அறைக்குள்ளார போயிடுறான். எங்கடா போனானேன்னு சொல்லி மாமா தேடுறாரு. உள்ளார போயிட்டு வரும் பொழுது கையில வந்து அவங்க வீட்ல காலையில செஞ்ச உப்புமாவையும் ஒரு கிளாஸ்ல காஃபியும் வந்து எடுத்துட்டு வந்து இதை நீங்க சாப்பிடணும் மாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். மாமாவுக்கு ரொம்ப வெக்கமாயிடுது. ஐயோ நம்ம இந்த சின்ன பையன் வீட்டுக்கு வந்து இப்படி சாப்பிட கொடுக்குறானே சாப்பிடறதுக்காக வந்துட்டோம்னு உங்க அப்பா அம்மா நினைச்சிருவாங்களோ அப்படின்றது வந்து மாமாவோட ஒரு எண்ணம். உடனே சாரங்கனுடைய அப்பா வந்து வீட்டுக்குள்ள வருவாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிருவாங்க. அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு பேசாம போனது மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க இல்லாம இருக்கிறது. அப்புறம் சாரங்கன் வந்து நீங்க சாப்பிட்டே ஆகணும் மாமா அப்படின்னு சொன்னோன்னே சரி சாரங்கனுக்காக சரி சாப்பிடுவாரு. அதையும் சாப்பிட்டுட்டு எடுத்து உட்கார்ந்துருப்பாரு. அப்போ வந்து சாரங்கன் படிக்கிற நிறைய புத்தகங்களை வந்து அங்க வந்து வச்சிருந்திருப்பான். அதை எடுத்து ஒரு புத்தகத்தை வந்து மாமா அப்படி பார்த்துட்டு இருப்பாரு. இந்த புத்தகம் படிச்சுட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு சாரங்கன் வந்து ஒரு பின்னாடி ஒரு கையை வந்து பின்னாடியும் ஒரு கையை வந்து பாக்கெட்குள்ளேயும் வச்சுக்கிட்டு இப்படி பக்கத்துல வந்து மாமா பக்கத்துல வந்து நின்றுட்டு இருப்பான். நின்றுட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை பார்த்துட்டு இப்படி தலையாட்டிட்டு அவனுடைய பாக்கெட்ல இருக்க வந்து கையை விடுவான். கையை விட்டுட்டு பேனாவை எடுத்து மாமா கிட்ட கொடுப்பான். என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பேனாவையும் மாமா வாங்கிடுவாரு. வாங்கிட்டு என்ன சாரங்க அப்படின்னு கேட்டோன்னே பின்னாடி வந்து அவன் மறைச்சு வச்சிருந்த அந்த புத்தகத்தை எடுத்து இப்படி நீட்டி மாமா போடுங்க மாமா அப்படின்னு சொல்லுவான். என்னப்பா என்ன போடணும்? புடிங்க மாமா எழுதுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா எழுதணும்னு எழுதுங்க அன்பளிப்பு இப்படிக்கு சாரங்கனுக்கு அப்படின்னு எழுதுங்க மாமா அப்படின்னு கேட்பான். மாமா வந்து ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிருவாரு. அதாவது என்ன அப்படின்னா அவங்க நிறைய குழந்தைகள் இருந்தாலும் மாமா வந்து அந்த 2 குழந்தைகளுக்கு வந்து நியூ இயருக்காக அந்த மாமாவின் அன்பளிப்பாக சாரங்கனுக்கு சித்ராவுக்கு அப்படின்னு சொல்லி எழுதின அந்த குழந்தைகளுக்கு எழுதினதை வந்து இவன் பார்த்துட்டு நமக்கு இந்த மாதிரி மாமா அன்பளிப்பு கொடுக்கணுமே அது அவர் மூலமா கொடுக்கணும்னு கிடையாது நம்மளோட நம்ம வச்சிருக்கக்கூடிய டைரியிலேயே வந்து மாமா இந்த மாதிரி எழுதி கொடுத்தா நல்லா இருக்குமேன்றது வந்து அவனுடைய ஒரு எண்ணம். ஆக அந்த குழந்தை வந்து ஒரு அன்பளிப்புக்காக எவ்வளவு ஏங்கி இருக்கு அதை பார்த்து ஏங்கி அதை பிறர் தான் கொடுக்கணும்னு இல்லாம அவனுடைய அந்த டைரி எடுத்து மாமா அதுல எழுதி கொடுத்தாலே போதும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை வந்து அவன் அந்த நொடியில வந்து உணர்றான். அதை கொடுத்துட்டு மாமா எழுதி கொடுங்க மாமா அப்படின்னு சொன்னா மாமாவும் வந்து அந்த தைரிய வாங்கி அன்பளிப்பு அப்படின்னு எழுதிட்டு கீழே வந்து அன்புள்ள சாரங்கனுக்கு மாமாவின் அன்பளிப்பு அப்படின்னு எழுதி அந்த டைரிய வந்து சாரங்கன்ட்ட வந்து கொடுக்குறாரு. இதுதான் இந்த சிறுகதையில வந்து அந்த அன்பளிப்புடைய ஒரு ஆனந்தத்தையும் அந்த ஏக்கத்தையும் அந்த சிறு வயதுல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிஞ்சுகளுடைய ஒரு மன ஏக்கத்தை வந்து இந்த அன்பளிப்பு அப்படின்ற ஒரு சிறுகதை வந்து விவரிச்சு வந்து ராமகிருஷ்ணன் ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக அன்பளிப்பு அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம அன்பளிப்பு கொடுத்துருப்போம். ஒரு பொருளா கொடுத்துருப்போம், ஒரு சாக்லேட் கொடுத்துருப்போம், இல்ல ஒரு புத்தகமே கொடுத்துருப்போம். அதை வந்து நம்ம கொடுக்கறதையும் தாண்டி அதை வாங்குறவங்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி இருக்கும். அதை இவங்களுக்கு நம்ம கொடுக்குறோமே அப்படிங்கிறதுலயும் நமக்கு பெரும் மகிழ்ச்சி இருந்திருக்கும். நிறைய சூழ்நிலைகள்ல வந்து நானுமே நிறைய இடத்துல நிறைய பேருக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்கேன். ஆனா நம்ம வந்து அந்த அன்பளிப்பை பெறும் போது வருகிற மகிழ்ச்சியே வந்து நிச்சயமா தனிதான். அது வந்து ஒரு பெரிய விஷயமாவோ ஒரு பெரிய பொருளாவோ விலை மதிப்புள்ள ஒரு பொருளாவோ இருக்கணும்னு கிடையாது. அது வந்து ஒரு அன்பளிப்பா இருந்தா போதும் அப்படின்றதான் வந்து இந்த சிறுகதையில இருந்துச்சு. அதை படிக்கும் போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அடுத்த சிறுகதையா வந்து அப்பாவின் வேஷ்டி அப்படின்ற ஒரு சிறுகதையை வந்து நான் படிச்சேன். இந்த அப்பாவின் வேஷ்டி அப்படின்ற ஒரு சிறுகதையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிறுகதை தான். ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இருக்கக்கூடிய நிறைய பசங்களுக்கு வந்து அப்பாவினுடைய ஒரு வேஷ்டியை பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் வரும்.
அம்மாவினுடைய புடவைகளை பார்க்கும்போது சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து அம்மாவோட புடவையை கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். அதே மாதிரி ஒரு சின்னஞ்சிறு சிறுவன், அந்த சிறுவன் வந்து அப்பாவோட வேஷ்டியை பார்த்து எப்படி ஒரு ஆர்வம் கொள்றான், எப்படிலாம் நினைக்கிறான், அந்த வேஷ்டியில என்ன கதை அப்படின்றத பத்தி பிரபஞ்சன் வந்து எழுதியிருப்பாரு. அதனால அப்பாவின் வேஷ்டியினுடைய இவ எழுதின இந்த எழுத்தாளர் வந்து பிரபஞ்சன். இத பத்தி இந்த கதையில என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அப்பாவினுடைய வேஷ்டி இருக்கு. அந்த வேஷ்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப அதை வந்து விவரிச்சு கூறியிருக்காரு. அதாவது ஒரு ஒரு சின்ன சிறுவனா சின்ன வயசுலயே நிறைய சின்ன பசங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா, துண்டை எடுத்து கட்டிட்டு அதை வந்து இப்படி காலை மடிச்சு இப்படி பண்ணிட்டு அப்படி சொருகிறதுல வந்து அவனுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் வந்துடும். அதே மாதிரிதான் பெண் குழந்தைகளும் வந்து அம்மாவினுடைய புடவைக்கு முன்னாடி வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துண்டுகளை எடுத்து அத வந்து அம்மாவோட ஷாலா இருக்கட்டும், துண்டா இருக்கட்டும், அதை எடுத்து புடவையா கட்டிக்கிறது, தலையில கட்டிட்டு இப்படி விளையாடுறது. நானுமே சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் நான் பண்ணிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி அனுபவம் வந்து இருக்கும். நிச்சயமா ஆண் குழந்தைகளா இருந்துச்சு, ஆண் பிள்ளைகளா இருந்தா அப்பாவுடைய வேஷ்டியா இருக்கட்டும், கைலி, துண்டு இதை எடுத்து அவங்க உபயோகப்படுத்தணும் அப்படின்ற நினைக்கிற அந்த ஆர்வம். பெண் பிள்ளைகளா இருந்தா அம்மாவிட புடவை, அம்மாவினுடைய ஷால் இதை எடுத்து அவங்க வந்து போட்டுக்கணும், நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி இந்த சிறுகதையில வந்து பிரபஞ்சன் சொல்லக்கூடிய அந்த சிறுவனுக்கு வந்து அப்பாவினுடைய அந்த வெள்ளை வேஷ்டி மீது ஒரு ஆழப்பெரிய ஒரு ஒரு அன்பு, ஒரு ஆர்வம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த அந்த பையன்கிட்ட வந்து இவனுக்கு என்ன ஆசையா, ஒரு சின்ன குழந்தைங்கள்ட்ட போய் நீ என்னவா ஆகணும் ஆசைப்படுற அப்படின்னு கேட்டா, நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சிறுகதையில வரக்கூடிய இந்த பையன்கிட்ட போய் நீ என்னவா ஆகணும்னு கேட்டா, நான் பெரிய ஆளாகி அப்பாவோட வேஷ்டியை கட்டணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பையனுக்கு வந்து அந்த வேஷ்டி மேல ஒரு ஆர்வம். அது மட்டும் இல்லாம அந்த வேஷ்டியினுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. அது வந்து பெருசா இருக்கும், சாஃப்டா இருக்கும், நல்ல வெண்ணிறமா இருக்கும், ரொம்ப மெருதுவா இருக்கும். அப்பா வந்து அதை எப்பயும் வந்து பீரோல் மேல் அடுக்குலயே வச்சிருப்பாரு. வாரம் வாரம் அதை வந்து துவைத்து அதுக்கான சாயம், நீலம் நீலம் போட்டு, அது மட்டும் இல்லாம கஞ்சி போட்டு அதை வந்து துவைப்பாரு. எப்படி துவைப்பாருன்ற முதற்கொண்டு அந்த சிறுவன் வந்து நுண்ணிப்பா கவனிச்சு அதையும் வந்து ஒவ்வொன்னா வந்து சொல்லியிருக்க மாதிரி பிரபஞ்சன் அவர்கள் வந்து அழகா எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வேஷ்டியை வந்து அப்பா எப்பெல்லாம் பயன்படுத்துவாரு அப்படின்னா, சில முக்கிய தருணங்கள் மட்டும்தான் வந்து பயன்படுத்தியிருப்பாரு. முக்கியமான கல்யாணம், பொங்கல், தீபாவளி, அது மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய திதின்னு சொல்லுவாங்கல்ல, அதை சாமி கும்பிடுவாங்களே, அப்போ அப்போ வந்து அப்பா வந்து அதை எடுத்து பயன்படுத்துவாராம். அந்த மாதிரியான தருணங்களை பத்தியும் வந்து பிரபஞ்சன் விவரிச்சு கூறியிருப்பாங்க இந்த சிறுகதையில. அது மட்டும் இல்லாம இந்த பையன் வந்து அதை பார்த்துட்டே இருந்திருக்கான். எப்ப வந்து நம்ம கட்டலாம், இந்த வேஷ்டியை நம்ம எப்ப பயன்படுத்துறதுன்னு சொல்லி அவனுடைய அந்த ஆர்வத்தை பத்தி நிறைய சின்ன வயசுல இருக்கக்கூடியதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமாட்டி அவன் வந்து வளர்ந்துடுறான். வளர்ந்ததுக்கு அப்புறமாட்டி அவன் வந்து ஊர்ல இருக்கான். ஊர்ல இருந்துட்டு திரும்ப வந்து இவங்க ஊருக்கு வரான். இவங்க ஊருக்கு வரும் பொழுது அவங்க ஊர்ல வந்து விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு வந்து சாமி கும்பிடுற அந்த ஃபங்க்ஷன். அப்ப வந்து அவங்க அம்மா வந்து கொழுக்கட்டை செஞ்சுட்டு இருக்காங்க. கொழுக்கட்டை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து அவரு விவரிச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து சொல்லியிருப்பாரு. அம்மா வந்து கிச்சன்ல கொழுக்கட்டை பிடிச்சு இப்படி எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா கொழுக்கட்டையும் வெள்ளை, வேஷ்டியும் வெள்ளை. அதோட கனெக்ட் பண்ணியிருக்காரு பிரபஞ்சன். அதுக்கப்புறமாட்டி இந்த பையன் வந்து இப்பதான் பெரிய ஆள் ஆயிட்டானே. பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமாட்டி இவனுக்கு என்ன அச்சம், அந்த வேஷ்டியை கட்டுறதுக்கு கரெக்டாவே இருக்கும். எடுத்து கட்டுனா சின்ன வயசு மாதிரி அதை தொட்டு தொட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்காது. டைரக்டா போய் வேஷ்டி பீரோல இருக்கக்கூடிய அந்த அப்பாவுடைய அதே வேஷ்டியை எடுத்து இவன் வந்து கட்டிக்கிறான். கட்டிட்டு விநாயகர் சதுர்த்தி இல்லையா, எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சாப்பிட போறாங்க. சாப்பிட்டு அந்த கொழுக்கட்டையும் அங்க வச்சு அவங்க வந்து சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகும் பொழுது வேஷ்டியை கட்டிட்டு வந்து இந்த பையன் வந்து உட்கார்றான். உட்கார்ந்த கையோட அந்த வேஷ்டி வந்து டர்ன்னு கிழிஞ்சிடுதான். அதையும் வந்து அந்த சவுண்ட முதற்கொண்டு பிரபஞ்சன் நோட் பண்ணி எழுதியிருப்பாரு. அவனுக்கு வந்து மனம் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஐயோ, இவ்வளோ வருஷமா நம்ம இவ்வளோ ஆனந்தமா அது ரொம்ப ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்த்த அந்த வேஷ்டி வந்து இப்ப கிழிஞ்சிருச்சே, இப்ப இல்லாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவன் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது போட்டோல வந்து அவங்க அப்பா இருப்பாரு. அதுல மாலை போட்டிருப்பாங்க. அப்போ அப்பாவும் அப்ப வந்து இல்ல. அப்பா இல்லாத அந்த தருணத்தையும் இந்த வேஷ்டி வந்து இப்படி கிழிந்து இது இதுக்கப்புறம் இல்லாம போயிடுச்சே அப்படின்ற ஒரு தருணத்தையும் வந்து அவன் உணர்வான். அதாவது அப்பாவும் இல்ல, இப்ப வேஷ்டியும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன வயசு பையனுக்கு வந்து வேஷ்டி மேல இருந்த ஒரு ஆர்வத்தையும்
அந்த அப்பா இல்லாத அந்த ஏக்கத்தையும் ஒரு இணைச்சு ஒரு சிறுகதையா வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த கதை வந்து இந்த வேஷ்டியோட ஒரு ஆர்வத்தை பத்தி, அந்த சின்னஞ்சிறு பையனுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பத்தி இருந்துச்சு. அடுத்து இன்னொரு கதை, சிறுகதையில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முள் அப்படின்ற ஒரு சிறுகதை வந்து நான் படித்திருந்தேன். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, முள் அப்படின்ற இந்த சிறுகதையை வந்து சாரு நிவேதிதா அவர்கள் வந்து எழுதியிருந்தாங்க. இது கொஞ்சம் நம்முடைய சமூகத்திற்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட ஒரு யோசனையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து இது கற்பனை கதை அப்படின்றனால இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை சொல்லணுமா, இது வந்து நம்ம சொல்லணுமா அப்படின்னு கூட நான் யோசிச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து ஒரு கான்வர்சேஷன். நம்ம வந்து நம்மளுடைய ஒரு படித்த ஒரு அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிறோம். அதனால இதை சொல்றதுல தப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். என்ன அப்படின்னா, இந்த முள் அப்படின்ற இந்த கதையில வந்து ஒரு சிறுவன் இருப்பான். இந்த சிறுவனுக்கு வந்து அவங்க அப்பா, அம்மா, அந்த பையன், அவங்க அத்தை எல்லாருமே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா வந்து இருந்திருப்பாங்க. இப்போ என்ன இந்த கதையில அப்படின்னா, ஏன் வந்து முள் அப்படின்ற ஒரு தலைப்ப வந்து இந்த நிவேதிதா அவர்கள் வந்து இதுல வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நான் படிக்கும் பொழுது யோசிச்சேன். நான் நினைச்சேன், ஒரு ரோஜால இருக்கக்கூடிய முள்ளோ, இல்ல நடந்து போகும் பொழுது கீழே கிடக்கக்கூடிய ஒரு முள்ளா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு தோரணையிலேயே நான் ஒரு கற்பனையில தான் இந்த சிறுகதைக்குள்ளார போனேன். அப்படி போகும் பொழுது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவனுடைய அத்தை கல்யாணம் ஆகாம அவங்க வீட்ல இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சின்ன பையனுக்கும் அத்தைக்குமேயான வயது வந்து கொஞ்சம் பெரிய வயதா தானே இருக்கும். இப்ப நம்ம இருக்கோம்னா நம்ம அத்தைக்கு எவ்வளவு வயசு இருக்கும், அப்ப நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இருந்தாலுமே அந்த பையன் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது அத்தை தான் அந்த பையனை வந்து வளர்த்தாங்க. நானுமே ஒரு அத்தை தான். எனக்கும் அண்ணனோட பாப்பா இருக்கா. அவள வந்து குளிப்பாட்டுறது, அவள குழந்தைய வச்சுக்கிறது, அதோட விளையாடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் நானும் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கும்பொழுது, அந்த பையன் குழந்தையா இருக்கும் பொழுது, அவங்க அத்தை எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க போல. ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க போல. அப்போ அந்த குழந்தைகிட்ட சின்ன வயசுல, அதாவது 2 வயசு 3 வயசு மழலை பேசக்கூடிய அந்த குழந்தைகிட்ட வந்து எல்லாரும் கேட்பாங்களாம். அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்கலாம் வந்து, உனக்கு யார பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, அம்மாவை தாண்டி அத்தையை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை. நீ யார பெரிய ஆளோன கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் வந்து எங்க அத்தையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சிரிப்பாங்களாம். என்ன இந்த குழந்தை வந்து அவ்ளோ பாசமாடா உனக்கு அத்தை மேல அப்படின்ற அளவுக்கு அந்த குழந்தைய வந்து எல்லாருமே அப்ப வந்து பேசி சிரிச்சிருக்காங்க. இவனுக்கு வந்து அத்தையை தான் ரொம்ப பிடிக்கும். அத்தை கூடயே தான் எப்பயும் இருப்பான். அத்தையோட சாப்பிடுவான், அத்தையோட தூங்குவான், அத்தையோட தான் எல்லாமே பண்ணுவான். ஸ்கூலுக்கு போகும்போதும் அத்தை தான் அழைச்சிட்டு போய் விடுவாங்க. ஸ்கூல்ல முடிஞ்சதுக்கு அப்புறமும் அத்தை தான் வந்து திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கறதுல இருந்து, அவனை தூங்க வைக்கிறதுல இருந்து, திரும்ப காலையில எந்திரிச்சோன்னே அவனுக்கு ஸ்கூல் கிளப்பி விடுற வரைக்கும் அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டவங்க வந்து அத்தை தான். அது வந்து ஆகப்பெரிய ஒரு அன்பு. அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கு ஒரு 5, 6 ஒரு ஒரு 9வது படிக்கிற ஒரு வயதுல வந்து அவனுக்கு அவங்க அத்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அத்தை வந்து கல்யாணம் ஆகி அவங்களுடைய மாமா ஊருக்கு வந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இவனால அதை தாங்கிக்கவே முடியாது. அத்தை வந்து நம்மளோட இல்லையே, நம்ம வந்து பிறக்கும் பொழுது அத்தை நம்மளோட இருந்தாங்க, நம்ம கூடயே இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன், இப்படி பாதியிலேயே போறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமாட்டி ஒரு விடுமுறைக்காக அத்தை வந்து இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அத்தை வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக மாமா வந்திருக்காங்க, அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக இவங்க வீட்ல அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளைக்காக மீன் வாங்கிட்டு வந்து, விரால் மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிடும் பொழுது இந்த பையனுக்கு, இந்த சின்ன பையனா இருந்த இந்த பையனுக்கு வந்து சாப்பிடும்போது முள்ளு வந்து தொண்டையில சிக்கிடும். அது வந்து குத்திக்கிட்டே இருக்கும் அவனுக்கு. இவன் தண்ணிய குடிச்சாலும் போகாது, சாதம் சாப்பிட்டாலும் போகாது. அந்த மாதிரி சிக்கிக்கிட்டே இருக்கும். அத்தையும் வந்து இத சாப்பிடுப்பா, அத சாப்பிடுப்பான்னு சொல்லி அது இது குடுப்பாங்க. ஆனா முள்ளு போகவே போகாது. ஆனா இவனுக்கு என்ன இந்த கதையில அப்படின்னா, இந்த இந்த பையனுக்கு வந்து இந்த மாமாவ பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அத்தை நம்மளோட தான் இருந்தாங்க. கல்யாணம் ஆனோனே மாமாவோட போயிட்டாங்களே. இந்த மாமா வந்தனால தான் நம்மையும் அத்தையும் வந்து இந்த இது பிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மாமாவ வந்து இந்த பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறமாட்டி மாமாவையும் பிடிக்காது. ஆனா இவன் மனசுக்குள்ளேயே தோணும். இவனுக்கு என்ன அப்படின்னா, இது அன்பு மட்டும் இல்லாம, அத்தை வந்து நம்மளோடயே இருந்திருக்கலாம். மாமா வந்தனால தான் அத்தை இப்படி வந்து நமக்கு நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த 9வது வயது படிக்கக்கூடிய அந்த பையனுக்கான ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாம
பிரபஞ்சன் இந்த நிவேதிதா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த காதல் அப்படின்றது வந்து ஒரு வயது தடையா இருக்கணுமா இல்ல தடை இல்லையா அப்படின்றத பத்தி கொஞ்சம் பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த பையனுக்கு வந்து அன்பை தாண்டி ஒரு காதல் மாதிரி அவனே நினைச்சுக்கிட்டான் மனசுக்குள்ளேயே அத்தை மேல. அதாவது இது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தப்புதான், தவறான விஷயம்னு அது அவனுக்கே தோணுது. அவனே நினைச்சுக்கிறான் திரும்ப, அத்தையை போய் எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும், இது வந்து ஒரு அன்புதான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இன்னொரு மனசு சொல்லுது, இல்ல உனக்கு அத்தையை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயே ஒரு மன போராட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இது தப்பு, நம்ம அப்படின்னு யோசிக்க கூடாது, அத்தை மேல இருக்கிறது அன்பு இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் மாதிரி வெளியில சொல்லாம இந்த ஒன்பதாவது படிக்கக்கூடிய அந்த பையனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அவனுக்கு தெரியல. அதனுக்குள்ளேயே அவன் வந்து யோசிச்சுக்கிறான், மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறான், வேற யார்ட்டையும் சொல்லாம அவனுக்குள்ளேயே அந்த ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறமாட்டி அத்தையும் மாமாவும் ஊருக்கு கிளம்பிடுறாங்க. கிளம்பினதுக்கு அப்புறம் இவன் தான் வழி அனுப்புறதுக்கு போறான், ட்ரெயின் ஏத்தி விடுறான். அத்தை ட்ரெயின் மேல ஏறிடுறாங்க, மாமாவும் ஏறிடுறாங்க, பாய் சொல்றாங்க. கிளம்பிருச்சு ட்ரெயின். மெல்லமா ட்ரெயின் வந்து நகர ஆரம்பிக்குது. நகர ஆரம்பிக்கும் பொழுது இவனுக்கு வந்து பாய் சொல்ல அந்த அந்த இதுல வந்து பாய் சொல்றான், இங்க இருந்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி இங்க இருந்து பாய் சொல்றான். அப்போ வந்து டக்குன்னு அவனுக்குள்ள வந்து அந்த ஒரு பேச்ச அடைக்குது. பாய் சொல்லும் போது அந்த கண்ணீரோட அடைக்கும் பொழுது அவன் 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட அந்த முள்ளு இருக்கு இல்லையா, அது வந்து டக்குன்னு அந்த முள்ளு வந்து அந்த நெருடிக்கிட்டு இருந்த அந்த முள்ளு வந்து முள்ளும் அவன் அந்த யோசிச்ச அந்த சிந்தனையும் சேர்த்து அந்த முள்ளா வந்து டக்குன்னு அவன் அப்படி முழுங்கும் பொழுது அந்த முள்ளும் உள்ள போயிடுது, அந்த சிந்தனையும் உள்ள போகுது அப்படின்னு சொல்லி அழகா வந்து 2யும் ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த முள் அப்படின்ற தலைப்பு ஏன் இப்ப வச்சாங்க அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா அந்த முள் அப்படின்றது வந்து ரோஜா செடியில உள்ள முள்ளை பத்தி சொல்லல. அந்த விரா மீன் குழம்பு சாப்பிடும் போது அந்த பையனுக்கு மாட்டுச்சு இல்லையா தொண்டையில அந்த முள்ளு, அந்த முள்ளை பத்தி தான் வந்து நிவேதா வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக அந்த 2 நாளா அவனுடைய மனதுல அந்த தோன்றின அந்த நெருடலான விஷயமும் அவனுடைய தொண்டையில மாட்டியிருந்த அந்த நெருடனால அந்த முள்ளுமே சேர்ந்து அத்தையும் ஊருக்கு போனோன முள்ளும் போயிடுச்சு. அந்த அவனுக்கு அந்த சிந்தனை, அந்த அத்தை, அந்த அன்பு, அதை பத்தின அந்த அந்த களங்கமான அந்த விஷயமும் வந்து நிறைவடைஞ்சிருச்சு. அந்த முள்ளும் தொண்டையில குத்துன அந்த நெருடலும் போயிடுச்சு, மன நெருடலும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழகா வந்து இந்த சிறுகதையை வந்து முடிச்சிருந்தாங்க. இத படிக்கும்போது எனக்குமே வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாத மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் இப்படி இந்த பையனுக்கு இப்படி ஒரு எண்ணமா, ஏன் இப்படி எழுதியிருக்காங்க, இது என்ன புதுவிதமா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா முடிக்கும் பொழுது அந்த முள்ள வந்து அவங்க ஒப்புமைப்படுத்தி இப்படி சொல்லியிருந்ததை பார்க்கும்போது நல்ல ஒரு சிந்தனையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சிந்தனையை வந்து ஒரு பாதியிலே விடாம நிறைவடைந்த ஒரு கதையா வந்து முடிச்சிருந்ததும் வந்து இந்த சிறுகதையில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப கூட வந்திருந்த நிறைய திரைப்படங்கள்லயும் இந்த வயது வேறுபாடு அப்படின்றது வந்து ஒண்ணு இல்லாம இருக்கணும் அப்படின்றத பத்தி நிறைய படங்கள் வந்து பேசியிருக்கு. அதுல ஆஹ் இப்ப ரீசெண்டா வந்த இந்த மாரி செல்வராஜ் இலக்கிய இந்த பைசன் படத்துலயும் வந்து அதை பத்தி பேசியிருந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை நான் வந்து உங்களோட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன் வந்து பெண்களுக்கு மட்டும் வயது வந்து அதிகமா இருந்துட்டாலோ இல்ல எப்பயுமே வந்து ஆண்களுடைய வயது தான் அதிகமாகவும் பெண்களுடைய வயது வந்து 2 வயது கம்மியா இருந்துதான் கல்யாணம் பண்ணணுமோ அப்படின்னு கிடையாது. அந்த படத்துல வந்து ஹீரோயினுக்கு வந்து அந்த அந்த படத்துடைய ஹீரோயினுக்கு வந்து இந்த ஹீரோவை விட 2 வயது வந்து அதிகமா இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உண்மையான ஒரு அன்பு, அந்த காதல் நல்லாதான் இருந்திருக்கும். இந்த மாதிரி நடந்தா என்ன அப்படின்ற மாதிரி அந்த இயக்குனர் வந்து அந்த படத்தை வந்து எடுத்துட்டு போயிருப்பார். அதை வந்து நிறைய டக்குன்னு பார்க்கும் பொழுது பாக்குறவங்களுக்கு வந்து இந்த பொண்ணு அக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலுமே இவ்வளோ வருடமா பேட்ரியார்டிகல் சொசைட்டில நம்ம இருக்கோம், ஒரு ஆணாதிக்க சமூகத்துல நம்ம இருந்ததன் காரணமாகவோ இந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நான் அப்படி நினைச்சேன். இன்கேஸ் இந்த மாதிரி இருந்தா என்ன, அப்படி இருந்தா பெண் வந்து 2 வயது கொஞ்சம் அதிகமாவும் ஆண் வந்து 2 வயது கம்மியா இந்த மாதிரி இருந்தா அந்த குடும்பம் வந்து இன்னும் முன்னேற்ற பாதையில தான் போகும். ஏன்னா பெண் சொல்லி கொடுப்பா, பெண் வந்து அவளுக்கு வந்து சீக்கிரமா அந்த
அறிவுபூர்வமா அவ யோசிச்சிருவா அப்படின்ற ஒரு இதனாலேயே இந்த மாதிரி வச்சிருந்தாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எனக்கு தோணுச்சு. டைரக்டரும் அதே மாதிரியான ஒரு விளக்கத்தை வந்து ஒரு பேட்டியில வந்து அளிச்சிருந்தாரு. அதையும் நான் பார்த்திருந்தேன். இந்த மாதிரி நாங்க நண்பர்களா சேர்ந்து நிறைய விதமான டிஸ்கஷன்லாம் பண்ணிப்போம். நிறைய சொசைட்டல் பேசிஸான நிறைய விஷயங்களை, கதைக்களங்கள் நாங்க பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமான்ற நிறைய விவாதங்களை வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க பண்ணிட்டு அதுக்கான தீர்வையும் நாங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய யோசனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ப 4 பேர் சேர்ந்து பேசும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இது தோணும். இப்ப நான் சொல்றேன், இந்த மாதிரி சரியா இருந்திருக்கும், இந்த மாதிரி பண்ணா என்ன, இது தப்பா அப்படின்ற மாதிரி நான் சொல்லும் பொழுது இன்னொருத்தவங்களுக்கு அதுக்கு முரணா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதையும் நான் எடுத்துக்குவேன். அத வந்து கம்பேர் பண்ணி நாங்க வந்து பேசிப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கு. அத வந்து நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நான் முக்கியமா இன்னொரு விஷயம் ஒண்ணு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, நான் போன கூட்டத்துக்கு வரும் பொழுது துரோக சுவடுகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான சிறப்பா வந்து சிறப்புரையில வந்து நீதிபதி கற்பக விநாயகம் ஐயா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பத்தியும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு சொல்லவே முடியல. இன்னும் வார்த்தைகள் வந்து அடைக்குது. அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என்ன அப்படின்னா, நேற்று வந்து ஞானபீடம் விருது வந்து நம்மளுடைய கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வழங்க போறாங்க. அதுக்காக வந்து ஒரு பாராட்டு விழா வந்து நான் இன்னைக்கு டெல்லி தமிழ்ச்சங்கத்துல வந்து நேத்து நடைபெற்றுச்சு. நான் இங்க டெல்லியில இருக்கனால அந்த பாராட்டு விழாக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அதனால நேத்து நான் போலாம் அப்படின்னு சொல்லி அங்க போயிருந்தேன். அந்த பாராட்டு விழாவிற்கு. அப்போ பார்க்கும் பொழுது அங்க சீஃப் கெஸ்ட்டா வந்து கற்பக விநாயகம் ஐயாவே வந்து வந்திருந்தாங்க. அதை என்னால நம்பவே முடியல. என்னடா போன கூட்டத்துல தான் நம்ம வந்து ஐயாவை பத்தி பேசினோம். ஐயா வந்து இப்படி இவங்கள வந்து இந்த இதுல இப்படி எழுதியிருக்காங்க. இறையன்புக்காக சிறப்புரை வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பேசினோம் போன கூட்டத்துல. அடுத்த கூட்டத்திலயே இந்த மாதிரி நம்ம வந்து பாராட்டு விழாக்கு வரும்போது இவங்களே சீஃப் கெஸ்டா வருவாங்களா, அவங்க பேசுறத நான் கேட்கிறேன். நம்ம புத்தகத்துல படித்தவங்களை வந்து இப்படி நேர்ல பாக்குறோமேன்றது வந்து எனக்கு என்னால நம்பவே முடியல. ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆச்சரியம், அதை என்னால வார்த்தைகளா சொல்லவே முடியல. அந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, மறுநாளே இந்த அடுத்த இன்னொரு கூட்டத்துல வந்து நம்ம பேசுறேன். அத நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ணும்போது அதுவும் எனக்கு இன்னும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஆக இந்த கற்பக விநாயகம் ஐயா அவர்கள வந்து நான் வந்து ஒரு திரையிலையும் அந்த பேப்பர்லயும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நேரடியா வந்து அவங்க பேசுனத நான் கேட்டேன். அவங்க கிட்டயும் நான் போய் நேர்ல நாங்க பேசிட்டு, ஐயா இந்த மாதிரி உங்க புத்தகத்தை வந்து நான் சிறப்புரையில நான் உங்களை படிச்சேன். இப்ப நேர்ல நான் உங்களை பாக்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம அப்புறம் வைரமுத்து ஐயா அவர்களையும் பார்த்து என்னுடைய நான் எழுதிய சிந்திய முத்துக்கள் அந்த புத்தகத்தையும் ஐயா கிட்ட வழங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாம நடக்கிறது வந்து நிஜம்தானா அப்படின்றத என்னால நம்பவே முடியாத அளவுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய சார்புல இருந்து. அதை வந்து நான் இந்த கூட்டத்துல சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கற்பக விநாயகம் ஐயா அவர்கள் வந்து நேர்ல நான் வந்து சந்திக்கிற வாய்ப்பு வந்து எனக்கு டெல்லி தமிழ் சங்கத்துல வந்து கிடைச்சது. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதையும் நான் வந்து இந்த மகிழ்ச்சியை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இன்றைய சிறுகதைகள்லாம் உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் படிச்சதுல இந்த 3 சிறுகதையும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தின மாதிரி இருந்துச்சு. அந்த 1 மணி கால வேளையில வந்து இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் மகிழ்ச்சியுமா வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நிச்சயமா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றிகள் ஐயா. நன்றி நன்றிங்கம்மா. மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு,
ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் எழுமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அறியாமையிலிருந்து எழுவோம் என்கின்ற மையப்பொருளை, சிந்தனை களத்தை இந்த வார தொகுப்பாக நாம் எடுத்திருக்கின்றோம். அதில் இன்று எஸ்ராவின் தேர்ந்தெடுத்த 100 சிறுகதைகள் வரிசையிலிருந்து அன்பு சகோதரி சுபஸ்ரீ அவர்கள், வழக்கறிஞர் சுபஸ்ரீ அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். அதிலும் அவருக்கு பிடித்த 3 சிறுகதைகள் குறித்த பகிர்வினை வெகு சிறப்பாக பகிர்ந்திருந்தார்கள். முதலாவதாக அன்பளிப்பு என்கின்ற ஒரு அற்புதமான நூலின் சிறுகதையின் சாராம்சத்தினை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். கு. அழகிரிசாமி அவர்கள் எழுதிய அந்த சிறுகதையில் மாமா வீடு, அதில் எப்பொழுதுமே அந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆகிவிட்டாவிலே அந்த விடுமுறைக்கு வெகு ஆவலாக படிக்க வரக்கூடிய குழந்தைகளாக பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சித்ரா, சுந்தரராஜன் மற்றும் பிருந்தா, சாரங்கன் ஆகிய குழந்தைகளின் அந்த ஒரு அன்பான தேடல் என்பது என்ன, இந்த வாரம் சிறுகதை என்ன படிக்கப் போகின்றோம் என்கின்ற ஒரு ஆவலோடு மாமா வீட்டிற்கு வந்து அந்த தேடி பிடிக்கக்கூடிய என்ன புத்தகம் படிக்கலாம், என்ன வாசிக்கலாம் என்கின்ற அந்த ஒரு ஆவல் நிறைந்த சூழல். அதில் அம்மா திருமணமாக கூடிய வயதில் இருக்கக்கூடிய அந்த மாமா திருமணம் செய்து கொள்ளாமல் இப்படி இருக்கின்றாரே, குழந்தைகளோடு குழந்தையாக விளையாடுகிறாரே என்கின்ற ஆதங்கத்தோடு அவரது அம்மா திட்டுவது போன்ற சூழல். அதன் பிறகு பிருந்தா அவருக்கு உடல் நலமற்ற சூழலில் அவருக்கு இல்லத்திற்கு சென்று வரும் வேளையில் சாரங்கன் அதை பார்த்து விட்டு தங்கள் வீட்டுக்கும் வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய தருணம். ஞாயிற்றுக்கிழமை வருகின்றேன் என்று அவர் சொல்லி செல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வரும் என்று ஆவலோடு காத்திருக்கக்கூடிய தருணம் என்று இனிய இனிய நினைவுகளை குழந்தை பருவத்தில் குழந்தைகளின் ஏக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை வெகு அழகாக சுட்டிக்காட்டினார் அன்பு சகோதரி சுபஸ்ரீ அவர்கள். அதன் பிறகு அவர் வீட்டிற்கு செல்லும் பொழுது தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு கையேட்டை கொடுத்து அதில் அன்பளிப்பு என்று எழுதி தாருங்கள் என்று அந்த கேட்கின்ற சூழலில் சித்ராவிற்கும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சுந்தரராஜனுக்கும் அவர் அந்த நினைவு பரிசு அளித்தது போல் இவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு அந்த குழந்தை கேட்கக்கூடிய அந்த தருணத்தை பார்த்து நெகிழ்ந்து போகக்கூடியவராக அந்த மாமா அன்பளிப்பு என்று எழுதி கொடுத்து அன்பு சாரங்கனுக்கு என்று எழுதி தரக்கூடியது என்பது ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அன்பளிப்பு என்பது கொடுத்துதான் பெறுவதல்ல, நம்மிடம் இருப்பதிலிருந்தும் கூட அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு அழகிய ஒரு இனிய நினைவுகளோடு கூறிய, நிச்சயமாக குழந்தை பருவத்திலும் இது போன்ற தருணங்களை பார்த்து இயங்கக்கூடிய தருணங்களை நமக்கு இது போல கிடைக்காதா என்று இயங்கக்கூடிய தருணங்கள் நிறைந்திருக்கும். அதே போல அன்பு சகோதரி அவர்கள் நேற்றைய நிகழ்வை பற்றி குறிப்பிட்டிருந்தார். ஞானபீட விருது இன்று வாங்க உள்ள வைரமுத்து ஐயா அவர்களுக்கு டெல்லி தமிழ் சங்கத்தால் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தருணத்தில் கடந்த முறை அன்பு சகோதரி அவர்கள் இறை அன்பு ஐயா அவர்களுடைய துரோக சுவடுகள் என்கின்ற நூலை பற்றி குறிப்பிட்டிருந்தார். நான் ஒரு வழக்கறிஞராக பயணிக்கக்கூடிய இந்த தருணத்தில் டெல்லியில் வழக்கறிஞராக பயிற்சி பெறக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் நீதிபதி கற்பக விநாயகம் ஐயா அவர்களை பற்றிய கூற்றை பற்றி இங்கு குறிப்பிடுவதை பெருமகிழ்வு கொள்கின்றேன் என்று கடந்த முறை நிகழ்வில் அன்பு சகோதரி அவர்கள் பதியமிட்டு சென்றிருந்தார். அதே நீதிபதி கற்பக விநாயகம் ஐயா நேற்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பார்த்த அந்த தருணமும், அது மட்டுமல்லாமல் வைரமுத்து ஐயாவையும் நேரில் சந்தித்து தம்முடைய சிந்திய முத்துக்கள் நூலை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்ற தருணங்கள் என்பதும் நிச்சயமாக இந்த கதையோடு ஒப்பிட்டு பார்க்கின்றேன். இந்த அன்பளிப்பு என்கின்ற கதையோடு ஒப்புமைப்படுத்தி நாம் ஏங்கி தவிக்கக்கூடிய விடயங்கள் இது போல நடந்துதான் விடுமா என்று ஒரு கனவிலும் நினைக்காத சில விடயங்களும் நமது வாழ்க்கையின் வழி சுவடுகளில் நம்மை அறியாமல் வந்து செல்லக்கூடிய தருணங்கள், அந்த வாய்ப்பு கிடைத்தும் அதை சரியான வகையில் பயன்படுத்துவது டெல்லி தமிழ் சங்கத்தில் நடைபெறுகின்றது என்கின்ற தகவலோடு நிறுத்தி கொள்ளாமல் அதில் சென்று பங்கேற்க வேண்டும் என்கின்ற ஆவலும் அன்பு சகோதரி அவர்களுக்கு இந்த ஒரு அற்புதமான தருணத்தை அன்பளிப்பாக தந்துள்ளது.
அது மட்டுமல்லாமல் அப்பாவின் வேஷ்டி என்கின்ற பிரபஞ்சன் கதையில் ஒரு உணர்வு, குழந்தைகளுக்கான அந்த உணர்வு எவ்வாறு இருக்கின்றது, தந்தையின் அந்த புகைப்படத்திற்கு முன்பு கிழிந்து போன அந்த வேஷ்டியின் சத்தத்தையும் அது சார்ந்த உணர்வுகளையும் அன்பு சகோதரி அவர்கள் வெகு சிறப்பாக வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சாரு நிவேதிதா அவர்கள் எழுதிய அந்த முள் என்கின்ற சிறுகதையில் நெருடல் எவ்வாறு தொண்டையில் விழுங்கிய அந்த முள் எந்த அளவிற்கு ரணப்படுத்தியதோ, அதுபோல தாம் தமது வாழ்க்கையில் அத்தையின் மீது கொண்ட அந்த ஒரு அன்பு என்பதையும், அவர்கள் திருமணமாகி சென்ற பிறகு அது அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய முல்லை போல் அந்த நெருடல் குறைந்த ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்வது சார்ந்த ஒரு உணர்வுபூர்வமான கதையினையும் நம்மோடு அன்பு சகோதரி அவர்கள் பகிர்ந்து கொண்டார். இந்த முறை 50 நிமிடம் அற்புதமான சிறப்புரையில் முழுமையான தம்முடைய தரவுகளை அன்பு சகோதரி அவர்கள் பகிர்ந்து கொண்டது பெருமகிழ்வு அளிக்கின்றது. மேலும் வழங்கக்கூடிய நடையிலும் சொல்லாடலும் நேர்த்தி பெற்றுள்ளது. இன்னும் சிறப்பான பகிர்வுகளை இனி வரும் காலங்களில் பகிர்ந்து கொள்ளவும், சிறப்பான தருணங்களை, சிறப்பான கதைகளை, சிறப்பான இலக்கியங்களை ஒவ்வொரு முறையும் தேர்ந்தெடுத்து வழங்கிடவும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகி அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனதார பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நாளை நமது தளத்தில் அன்பு சகோதரர் விவேக் அவர்களுடைய ஒரு அற்புதமான புத்தக பகிர்தல் நமது அவையினை அலங்கரிக்க இருக்கின்றது. நாளைய நிகழ்வில் ஒவ்வொருவரும் பங்கேற்று ஒவ்வொரு நாளும் அற்புதம், வெற்றிக்கு உங்களை தயார் செய்யும் நூல் என்கின்ற அற்புதமான நெப்போலியன் ஹில் அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் அற்புதம் என்கின்ற நூலின் சாராம்சத்தினை அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் நாளைய சிறப்புரையில் புத்தகத்தின் சாராம்சமாக வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திர படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது விஜயகுமாரி அம்மா உங்களோட வாழ்த்துறையை நீங்க வழங்கலாங்கம்மா. நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதிலிருந்து தினந்தோறும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி கைகளை கோத்து முதுகுதண்டு நேரா வச்சு அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றி அல்லம்மா. அம்மா வழக்கறிஞர் சுபஸ்ரீ அவங்க ரொம்ப அற்புதமாக நமக்கு கதைகளை சொன்னாங்க.
ரொம்ப அருமையாக இருந்தது. பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய சிறுகதை ரொம்ப தெளிவாக எடுத்து கூறினீங்கம்மா. நன்றிகள் அம்மா. அவங்க படித்து தெளிந்து நிறைய கருத்துக்களை உணர்ந்து அதையெல்லாம் நமக்கு பகிர்ந்த பகிர்வுகள் அருமை. அந்த யதார்த்தம் அருமை. நன்றிகள் அம்மா. கற்பக விநாயகம் ஐயாவை பார்த்து அந்த அனுபவம், அந்த இன்பம் கலந்த நிகழ்வு அற்புதம். அப்படிதான் இருக்கும். இப்போ ஒருத்தங்களை நம்ம நினைக்காம அந்த இடத்துல அவங்கள பற்றி பேசினாங்க போன பதிவில். இப்போ அவர் வராருன்னு தான் இவர் வைரமுத்துக்கு தான் ஞானபீடம் விருது வழங்க அழைப்பு வந்தது. அதுக்கு போகும்பொழுது அவரை பார்க்கக்குள்ள இனவறியாத ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும். அதை உணர்ந்து அம்மா சொன்னாங்க. அந்த அனுபவம் அருமையம்மா. ஞானபீடம் விருதில் கலந்து கொண்ட அந்த அந்த மகிழ்ச்சி எல்லாருக்குமே கிடைக்காது. ஏதோ ஒரு சிலருக்கு. இப்போ ஒரு செடியில் பூ பூக்குதுன்னா எல்லா பூவுமே அந்த இறைவனுக்கு மாலையாவதா? இல்லை, ஏதோ ஒரு பூவு. அப்படி கொஞ்சம் பூ தான் வரும், இறைவனுக்கு மாலையாகும். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு தான் இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும். அது இந்த சின்ன வயசுலயே இப்படியெல்லாம் உணர்ந்து போறது, கிடைக்கிறது, பகிர்றது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். நமக்கு கிடைக்காததெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குதே அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுவேன். ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. நீங்க போன பதிவும் பகிர்ந்ததும் நல்லா இருந்தது. இதுவும் அருமையா இருந்தது. இந்த மாதிரி நீங்க நிறைய எங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அருமை அம்மா. நீங்க வழக்கறிஞராகி இந்த நாட்டுக்கு நல்ல சேவைகள் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்ம்மா. நன்றிகள் அம்மா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாங்கள் அனைவரும் உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார். நன்றி. நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. நன்றி. வாழ்த்துக்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தம்முடைய 73வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்றார். அதே பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அதே நாளிலே ஞானபீட விருதையும் பெறவுள்ளேன் என்பதை தமது முகநூல் பதிவு வாயிலாக பகிர்ந்திருந்தார். அன்பு ஐயா அவர்களை நேற்று சந்தித்து அவரிடம் ஆசீர் பெறக்கூடிய அற்புதமான சூழல் சுபஸ்ரீ அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது பெருமகிழ்வு அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மென்மேலும் இலக்கிய உலகில் சிறந்த கவிஞராக வலம் வர அன்பின் வாழ்த்துக்களை சுபஸ்ரீ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை நெறியாளுமை செய்ய அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி சுபஸ்ரீ அவர்களுக்கு வைரமுத்து அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அருள் செவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சகோதரி சுபா வழக்கறிஞர் அவர்கள் போன முறை கொஞ்சம் சுருக்கமா சிறப்புரை அடிச்சாங்க. அவங்க அப்ப டெல்லியில இருந்தாங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் அவசரமா இருந்தது. இன்று கதைகள்ல அந்த சொல்லும் விதம் அவ்வளவு அருமையா இருந்தது. அதாவது சிறு குழந்தைகளுக்கு இந்த பள்ளி பருவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் கதை சொல்றேன்னா நம்ம அப்படியே அட்டென்ஷன் அப்படியே நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு கவனமா கேட்கறதுக்கு உட்காந்து அப்படியே அவ்வளவு ஆர்வமா உட்காந்து கேட்போம். அப்ப அவங்க கதை சொல்ல சொல்ல அப்படியே அவங்க பின்னாடியே போவோம். அந்த சுவாரஸ்யமா அந்த சொல்ல சொல்ல நம்மளும் அப்படியே கண்ணும் கருத்துமா அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்ப கதைகள்னாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும் மாணவர்களுக்கு.
படத்தை நடத்தும் போது இருக்கிற அந்த ஆர்வம், கதை சொல்லும்போது அந்த ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த ஆசிரியராவது இந்த மாதிரி கதை சொல்லி பாடத்தை பாடத்தை நடத்துனாங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் வந்து எல்லா மாணவர்களுக்கும் போயிடும். காரணம், அந்த சிறு வயதுல இருந்தே கதைனாலே ஒரு சிறு பிள்ளைகளுக்கு அந்த கதைகள்னாலே ரொம்ப பிடிக்கும். அது நம்ம வீட்டுல பாட்டி சொல்ற கதையா இருக்கட்டும், அண்ணன் அக்கா அத்தைகள் சொல்ற கதையா இருக்கட்டும், அதையும் தாண்டி ஆசிரியர்கள் கதை சொன்னாங்கன்னா ரொம்ப பிரியமா இருக்கும். அந்த டீச்சர் வரலைன்னா ரொம்ப போர் அடிக்கும். அந்த மாதிரி கதைகள் சொல்ற விதம் இருக்கு. இன்னைக்கு சுபாஸ்ரீ வழக்கறிஞரா இருந்தா கூட இந்த இலக்கிய உலகில அவங்க அவங்க ஒரு டீமே பாருங்க. இந்த சஞ்சய், சுபா, அப்புறம் இன்னும் 2 3 பேர் இருக்காங்க, பேர் தெரியல. ஒரு டீமா உங்க கல்லூரி படிக்கிறதுல இருந்தே அந்த பேச்சு திறமை, மேடை பேச்சு, இந்த மாதிரி எழுத்து, கவிதை, இந்த மாதிரி பல திறன்களை வந்து வளர்த்து இன்னைக்கு ஒரு வழக்கறிஞராக இருந்தா கூட இலக்கிய பாதையில வந்து அவங்க பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்று அவங்க கதை சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு எனக்கு அந்த உணர்வு தான் தோணுச்சு. பள்ளி பருவத்துல ஆசிரியர்கள் கதை சொல்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளவு அந்த கதையை அப்படியே அவங்க உள்வாங்கி அதை அழகா சொன்ன விதம் வந்து அவ்வளவு அருமையா இருந்தது. உண்மையிலே வாழ்த்துக்கள் சுபஸ்ரீ. ஏன்னா உங்களுடைய இலக்கிய பாதைகள்ல நீங்க நல்லா பயணித்து இன்னும் மென்மேலும் நீங்க உயர வாழ்த்துக்கள். உங்களுடைய பணியும் வழக்கறிஞர் பணியிலும் நீங்க இன்னும் நல்லா சாதிக்கணும் அப்படிங்கிற இதையும் நான் வாழ்த்துறேன். சிறப்பு வாழ்த்துக்கள் சுதா. உங்களுடைய அந்த பாங்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். சுபஸ்ரீ, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றிகள் ஐயா. சேவியர் ஐயா சொன்ன மாதிரி நிச்சயமா இன்னும் இது மட்டும் இல்லாம இன்னும் பல கவிதைகள், இன்னும் சிறுகதைகளுக்கான விளக்க உரை வழங்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா ஐயா. இன்னும் என்னுடைய அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச்சை வந்து இன்னும் நான் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். நிச்சயமா வந்து இன்னும் நிறைய சிறுகதைகள் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து நான் என்னுடைய அனுபவத்தை கலந்து நான் இந்த மாதிரி நிறைய சிறுகதைகள் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நன்றி பிரிட்டோ ஐயா, நன்றி விஜயாம்மா, நன்றி கற்பகவள்ளி அம்மா அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய இந்த உரையை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வந்து நான் தெரிவித்துக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. விஜயாம்மா. நன்றிகள் அம்மா. ஐயா உங்களுக்கு வைரமுத்துக்கு நேத்து பிறந்த நாள்னு ஐயா சொன்னாங்க. அதனால நம்ம அனைவரும் சேர்ந்து அவரை வாழ்த்திடுவோம். காதுல கேட்டாலே அவங்க எங்க இருந்தாலும் நம்ம வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து அவங்களுக்கு போகும். இது ஒரு கண்டிப்பா நடக்கும். அதை நினைச்சு நம்ம எல்லாரும் அவரை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து அவருக்கு நல்லதையே செய்யணும்னு நம்ம எல்லாரும் கேட்டுக்குவோம். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நீங்க அம்மா பேசுறீங்களா? பிறந்த நாள்னு காதுல வாங்கின உடனே அவங்க வாழ்த்துக்கள் சொல்லணும்னு அம்மா சொன்னது சிறப்பு. அம்மா, இன்று எனது அண்ணன் மகன் ரேவந்த் கீர்த்தனா அவங்களுக்கு திருமணமாகி முதல் ஆண்டு, இன்னைக்கு முதல் வருஷம் நிறைவே முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கும் உங்கள் வாழ்த்துக்களை. ரேவந்த் கீர்த்தனா இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி கற்பவழி கூட வந்திருந்தாங்க.
நீங்கள் வந்திருந்தீங்க, உங்கள் ஆசீர்வாதம் இருந்தீங்க. அவங்களுக்கு முதல் ஆண்டு நிறைவுமா. நன்றிகள் ஐயா, வாழ்த்தலாங்க ஐயா. நானும் கல்யாணத்துக்கு வந்து நேர்லயே அவங்கள வாழ்த்திட்டு வந்தேன். அந்த பாக்கியம் பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வாழ்த்தக்கூடிய அந்த வந்து கொடுப்பனை எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. நல்ல முறையில வாழ்த்துவோம். நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அவர்கள் இருவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து அவர்களை வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி. நன்றிங்கம்மா. அந்த திருமணத்துக்கு போயிட்டு வந்த நினைவுகள்லாம் மீண்டும் வந்துச்சு. சரவணன் கண்ணா வந்திருந்தாரு, விஜயகுமாரி அம்மா, ஐயா வந்திருந்தாங்க. அந்த திருமணத்துல கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அவங்களுக்கு ஒரு பேர குழந்தையும் இருக்கு அருள் செய்வர் அவர்களுக்கு. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்றைக்கு அம்மா வாழ்த்தினதும் அனைவர் சார்பாகவும் வாழ்த்தியதற்கும் அம்மாவுக்கும் நன்றி. அப்படியே நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்று அதிகாலையில் எஸ்ரா அவர்களின் 100 சிறுகதைகள் அந்த தொகுப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சுபஸ்ரீ அவர்களுக்கு சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.